Hello people, welcome back to our channel. இப்போ நம்ம வந்து டே 2 நம்ம புக்கெட்டில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். முன்னாடி வீடியோவில் நான் ஐலாண்ட் டூர் பேக்கேஜை பற்றி பேசியிருந்தேன். ஐலாண்ட் டூர் பேக்கேஜ்னு என்னென்னா, நம்ம மார்னிங் போனோம்னா ஈவினிங் வரைக்கும் ஒரு ஐலாண்டில் கூப்பிட்டு போயிட்டு டிஃப்ரெண்ட் ஐலாண்ட்ஸில் டூர் மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு வந்து நிறையா பேக்கேஜ் அண்ட் டூர் கம்பெனிஸ் வந்து அங்கே ஆப்ரேட் ஆகுது. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா, கூகுள் ரிவ்யூஸில் அண்ட் யூடியூப் வீடியோஸில் பார்த்து யார் எப்படி மற்றவங்களாம் அப்ரோச் பண்ணி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கான்டாக்ட்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டேன். அவங்க கான்டாக்ட்ஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களில் ஒருத்தவங்களை தான் நான் கடைசியில் புக் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் அங்கேயும் நேரில் போய் விசாரிச்சு எவ்வளோ சொல்லுவீங்கன்னா, ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. 1500 பாட் சொன்னாங்க. பட் ஆனால் அதை விட சீப்பாக எனக்கு 1300 வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, நான் இங்கே வெளியே வந்து நான் கேட்டு பார்த்தேன் அப்படின்னு அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். நான் ஒன்ஸ் தாய்லாந்து போய் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறக்கா போகும்போது நான் இந்த மாதிரி இங்கே வந்து பக்கத்தில் கேட்டு பார்த்தா அவங்க ரொம்ப சீப்பாக பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. நீங்களும் பண்ணித்தர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு 1300 முதல்ல சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து 1100 இதுக்கு பாட்டுக்கு பேசி அப்புறம் நாங்கள் அதை வாங்கிட்டோம். அவங்களோடதே வாங்கிட்டோம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். டாப் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னு நினைக்கிறேன். அவங்களோட நீங்கள் ஒன்ஸ் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும், அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் தாய்லாந்து போனீங்கன்னா உங்கள் ஃபுல் அமௌண்ட் அங்கேயே போய் பே பண்ணிக்கலாம். அவங்களே அட்ரஸ் சொல்லுவாங்க எங்கே இருக்குது அப்படிங்கிறத, லொக்கேஷன் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அங்கேயும் கூட போய் பார்த்துக்கலாம். முன்னத்து நாள் நைட்டு நான் அவங்ககிட்ட போய் பேசிட்டு அந்த பேக்கேஜ் புக் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன டூர் போகிறீங்களோ அதுக்கு முன்னத்து நாள் நைட் நீங்கள் போயிட்டு ஒரு 11-12 அது வரைக்குமே கடலில் ஓப்பனாக தான் இருக்கும். மற்ற பேக்கேஜ் ஏஜென்சிஸ்டெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ அந்த டே டூர் லைக் டே ஐலாண்ட் டூரில் வந்து நிறையா டேல ஐலாண்ட் டூர் இருக்குது. 2 மேஜராக நல்லா போயிட்டுருக்க வந்து ஒன்று ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் டூர் அண்ட் அனதர் வந்து ஃபிஃபி ஐலாண்ட் டூர். ஃபிஃபி ஐலாண்ட் டூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாயா பேன்னு ஒரு இடம் வந்து கவர் பண்ணாங்க. அந்த இடம் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். வருஷத்தில் கொஞ்ச நாள் மட்டும் அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சம்மர் டைமில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் மான்சூன்ஸ் ஸ்டார்ட் ஆகிற டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மெயின்டெனன்ஸ் காரணமாக. அதே மாதிரி அந்த மாயா பீச்சில் நிறையா மூவி சாங்ஸ், தமிழ் மூவி சாங்ஸ் அண்ட் ஷூட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. சரி அதான் புக் பண்ணலாம். ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 2-3 அண்ட் ஐலாண்ட்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க. வித் ஜேம்ஸ் பாண்ட் ஒரு படத்தில் வராங்க. அது ஒன்று, அது கூட கயாக்கிங் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஃபிஃபி ஐலாண்ட் டூரோட அந்த ஸ்ட்ரக்சர் பேக்கேஜ் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால அங்கே அதை புக் பண்ணோம். லைக் எப்படின்னா, நம்ம ஹோட்டல் நேம் சொல்லிட்டோம்னா அவங்களே அங்கே வந்து பிக் பண்ணிக்குவாங்க. மார்னிங் ஒரு 7 to 8 அந்த ரேஞ்சில் வந்து பிக் பண்ணிட்டு 9 o'clock உங்களை டூர் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட் ஸ்நாக்ஸ் மாதிரி பிஸ்கெட், ஜூஸஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தே வில் ப்ரொவைட் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம், எப்படி வந்து தண்ணியில் விளையாடுறது, எப்படியெல்லாம் உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், நாங்கள் தொலைஞ்சு போனால் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது, யார் உங்கள் கைடு, அதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பில் ஒன்று கொடுப்பாங்க. வாமிட் வராமல் இருக்காது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்காமல் இருக்கிறதுக்காக போட்டில் போகிறதுக்காக ஒரு பில் கொடுப்பாங்க. அதை நம்ம இன்டேக் பண்ணிட்டு ஒரு 1 hour ரைட் பண்ணி போனோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து வைக்கிங் கேவ்னு சொல்லுவாங்க. லைக் வந்து பாறைகள்லாம் செங்குத்தாக அப்படியே நீலியாக குத்துற மாதிரி இருக்கும். அது வந்து கிட்ட போய் பார்க்க முடியல எங்கனால, ஏன்னா ஹை டைட் லோ டைட் அந்த இது மேஜர் ப்ராப்ளம் இருந்ததுனால கிட்ட போக முடியல. பட் ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வித் அந்த கிறிஸ்டல் கிளியர் அந்த ப்ளூ லகூன்ஸ் பார்க்கும்போது செம அட்ராக்டிவாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஸ்டாப் நிறுத்துனாங்க. எதுக்குன்னா லாங் டைல் போட்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த லாங் டைல் போட்டில் வந்து ரைடு போகிறவங்க யார் வேணாலும் போய்க்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா 5000 பாட் கட்டி, 500 பாட் அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். 5000 500 பாட் அந்த ரேஞ்ச் கட்டி நம்ம லாங் டைல் போட்டு ரைடு எடுத்துக்கலாம். நாங்கள் அதை போகல. அதுக்கு பதிலாக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு சும்மா ஸ்விம்மிங் பண்ணி விளாட்றவங்க விளையாடலாம்னு சொன்னாங்க. அது ஒரு 30 minutes போச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு காமன் ஸ்பாட் கூப்பிட்டு போனாங்க. ஒரு காமன் ஸ்பாட் முடிச்சதுக்கப்புறம் மாயா பே போனோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாயா பேல வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷன். நாங்கள் போனப்போ ஒரு லெஸ் க்ரௌடடாக இருந்துச்சு. ஆனால் முடிச்சுட்டு வரும்போது ஹெவி க்ரௌட் இருந்துச்சு. லெஸ் க்ரௌடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பீச் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. அங்கே வந்து சில நேரம் உங்கள் லக் இருந்துச்சுன்னா பேபி டால்ஃபின்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் அந்த மாயா பே சுற்றி காட்டிட்டு ஒரு 30 minutes முடிச்சுட்டு அங்கேருந்து உங்களை ஸ்னார்க்கலிங் ப்ளஸ் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போனாங்க. ஸ்விம்மிங் பண்ணிட்டு அங்கே ஸ்னார்க்கலிங் கேஜெட்ஸ் எல்லாம் அவங்களே வச்சுருப்பாங்க. நாங்கள் பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன மீன்கள் அந்த கிறிஸ்டல் கிளியரான வாட்டர்ஸ்க்கு நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸ்னார்க்கலிங்னா ரொம்ப அந்த ஸ்கூபா டைவிங் மாதிரில ஒரு மேலாப்லேயே அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு நீங்கள் கீழே முடிஞ்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பீஷஸ் வருதோ அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் சும்மா இருந்தாலே போதும் நிறையா அந்த ஸ்பீஷஸ் எல்லாம் வரும். அது நம்ம ஊர் வாட்டர் கம்பேர் பண்ணுறதோட அங்கே வந்து கிறிஸ்டல் கிளியர் அண்ட் பிரிஸ்டைனாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு லன்ச்சுக்கு ஒரு ஸ்பாட் நிறுத்துனாங்க. அந்த இடம் வந்து ஃபிஃபி ஐலாண்ட். ஃபிஃபி ஐலாண்ட் வந்து ஒரு பெரிய ஐலாண்ட். போனதுலேயே அது கொஞ்சம் பெரிய ஐலாண்ட். அந்த ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூர் வந்து எல்லா டூருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் லொக்கேட் பண்ணிடுவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம். லைக் புஃபே மாதிரி, லைக் போத் நான்வெஜ் அண்ட் வெஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இன் பிட்வீன் நம்ம போட்டில் வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வாட்டர் அன்லிமிட்டட் வாட்டர் பேக்கெட்ஸ் அண்ட் ஜூஸஸும் கூட அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு ஃபிஃபி ஐலாண்டு சும்மா டூர் பண்ணி உள்ள ஏதாவது ஷாப்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணணும்னா ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொல்கிற டைமுக்கு போனீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து மங்கி ஐஸ்லாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அங்கே அந்த ஐலாண்ட் முடிச்சுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மங்கீஸ் எல்லாம் நிறையா இருக்கும். பட் ஆனால் அங்கே போன இடத்துல ஒரு 4-5 மங்கீஸ் இருந்துச்சு. அந்த இடமே சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு கடைசி ஸ்டாப் வந்து காய் ஐலாண்ட்ஸ். லைக் வந்து ரொம்ப சின்ன ஐலாண்ட். லைக் ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ள ஒரு 200-300 மீட்டர்ஸ்குள்ள ஒரு ஐலாண்ட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஐலாண்டு. அங்கே ஒரு ஃபைனல் ஸ்டாப் ஒரு 1 hour வெயிட்டிங் கொடுத்தாங்க. ஒன்ஸ் நாங்கள் அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்கே நாங்கள் காலையில் இருந்தோமோ அங்கேயே கொண்டு வந்து எங்கள் ஹோட்டல்லே விட்டுருவாங்க. 4 to 5 PM அது டைம் ரேஞ்ச் டிஃபர் ஆகும் டிஸ்டன்ஸை பொறுத்து. ஒன்ஸ் அதை நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே போனோம்னா பங்களா ஸ்ட்ரீட் பக்கத்தில் ஒரு மால் ஒன்று இருந்துச்சு, ஜங்கிள் சீலோன்னு. அங்கே போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கார்டன், ஒவ்வொரு பேரில் வந்து ஒவ்வொரு ஜங்கிள் தீம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்டன், ஒரு ஜுவல், அந்த மாதிரி ஒவ்வொரு தீமுக்கு ஏற்ற மாதிரி மாலை சும்மா பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோம். அதை முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் வந்து நியர்பை ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டு, நீங்கள் மேப்லேயே போட்டாலும் நிறையா ஃபுட் ஸ்ட்ரீட் வரும், அதில் ரேட்டிங் நல்லா இருக்க பார்த்து நாங்கள் ஒரு நியர்பை ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதோட பேர் தெரிஞ்சால் நான் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டே 3ல என்ன பண்ணோம் புக்கெட்டில் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.